வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரூட் மிக்ஸு ஜூஸ் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 2 ஆரஞ்சு பழம், 2 ஆப்பிள், ஒரு மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு பப்பாளி பழம் அதை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொய்யாப்பழம் இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இதில் ஒரு 7 பேரிச்சம்பழம் அதை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டவங்க தேன் சேர்த்துக்கலாம், சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் சேர்க்குறது நல்லதில்லை, அதனால் இதை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது தான் நல்லது, நமக்கு உடம்புக்கு நல்லது. வெயில் நேரத்தில் எல்லாம் நம்ம வெளியே போனோன்னா இந்த ஜூஸ் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் விற்பாங்க. அது என்னென்னா பழம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிற பழங்களெல்லாம் பழக்கடையிலேருந்து வாங்கி அது மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டு ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க. சின்ன வயசுலலாம் நாங்கள் வாங்கி குடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது, அதோட சுத்தமாக இருக்கும். நம்ம பண்ணுறது, நம்ம பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெளிகளில் போகும்போது நம்ம வாங்கி சில வேலை குடிச்சு தான் ஆகணும், அப்படி குடிப்போம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம வீட்லேயும் செய்து இது மாதிரி சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம எப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி பழம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாம் ஒரு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை மசிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எது இருந்தாலும் எது வச்சு மசிக்கலாமோ, கரண்டி வேறு மத்து கூட வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது மாதிரி நல்லா மசிச்சாச்சு. இனி ஆப்பிள் கட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண ஆப்பிளை இதில் சேர்த்து விட்டுலாம். இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி மத்து வச்சு நசுக்கி விட்றேன். இப்போ இது மசிச்சு விட்டாச்சு. இது பப்பாளி பழம், இதை சேர்த்து மசிச்சு விடலாம். இனி கொய்யாப்பழம், இனி பேரிச்சம்பழத்தை இதே மாதிரி மிக்சியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கூலாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் அதையும் சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாதுளம்பழம் சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் நசுக்கி நல்லா சேர்த்துக்கலாம். இனி இந்த ஆரஞ்சு பழத்தை உரித்து அதில் உள்ள சாறு அதை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை உரித்து இதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி தோலை உரித்து உள்ளே உள்ளதை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மேலே உள்ள தோலையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை அப்படியே இதில் சேர்த்து விட்டுடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு இதை சேர்த்தாச்சு. இதில் கொட்டையே கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதுக்கு ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பழம் போதும், ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன். இது இனிப்பாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இனிப்பு சேர்த்து குடிக்கணும். இப்போ எல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆகிட்டு பேரிச்சம்பழம் அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை இதோடு சேர்த்துடுறேன். இது ஐஸு சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் எடுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் குடிச்சிக்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இனிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தேவைப்பட்ட இனிப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லா பழமே இனிப்பாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு இது ரொம்ப இனிப்பாகவே தான் இருக்குது. இதில் இனிப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது எந்த அளவு இனிப்பு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்குறவங்க பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால் சேர்த்து குடிக்க போகிறதில்ல. இதில் ஐஸ் க்யூப் மட்டும்தான் சேர்த்து குடிக்க போகிறேன். இதில் இனிப்பு நிறைய இருக்கிறதுனால நான் இனிப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன்.
சேர்க்கலை. அப்புறம் தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும். இனி வேறு 2 கிளாஸில் இதை ஊற்றிடலாம். இனி நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். இதில் நான் கலர் பொடி எதுவும் சேர்க்கலை. கலர்ஃபுல்லாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்காமல் குடித்தாலும் நல்லாயிருக்கும். கலர் பொடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும், அவ்வளோதான். இதில் ஐஸ் க்யூப் போடுறேன். 2 பெரிய கிளாஸு 2 சின்ன கிளாஸில் சேர்ந்துருக்கு. 4-5 பேர் குடிக்கலாம். நீங்கள் உங்கள் அளவுக்கு வீட்டில் செய்யுங்க. இவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.